இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் குமார் 1990ஆம் ஆண்டு என் வீடு என் கணவர் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு தெலுங்கில் பிரேம புஸ்தகம் படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார். அதன் பின் ஆசை, காதல் கோட்டை, காதல் மன்னன், அவள் வருவாளா என பல காதல் படங்களில் நடித்து தமிழ் சினிமாவின் வளரும் நட்சத்திரமானார். 2000களின் துவக்கத்தில் வாலி, அமர்கலம், கண்டு கொண்டேன், தீனா போன்ற படங்கள் அவருக்கு பெரிய ரசிகர்களை பெற்று தந்தது. காதல் நடிகராக மட்டுமே அறியப்பட்டவர் தீனா, சிட்டிசன், ரெட், வில்லன் படங்களில் தன்னை ஆக்ஷன் நாயகனாகவும் வலுப்படுத்திக் கொண்டார். சில தோல்வி படங்களால் துவண்டு கிடந்தவருக்கு பில்லா திரைப்படம் பெரிய வெற்றியை கொடுத்து அவரை மீண்டும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. தனது 50வது படமான மங்காத்தா படத்திலும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை கொண்டாட வைத்தார். கடந்த சில ஆண்டுகளாக ஆக்ஷன் மற்றும் குடும்ப பின்னணி கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் இவர் நடிப்பில் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் நடிகர் அஜித் சினிமாவில் நாயகனாக அறிமுகமாகி 32 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து விடாமுயற்சி படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 32 ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறாத ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என குறிப்பிட்டுள்ளனர்.